வீடியோல பார்க்க போறீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சொரக்காய் வச்சு பாயசம் பண்ணலான் இருக்கேன். சொரக்காய் சாப்பிடாதவங்க கூட பாயசம் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லா பாயசம் செஞ்சுருப்பீங்க, சொரக்காய் வச்சு செஞ்சு பாருங்க, அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் முதல்ல என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு சொரக்காவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ நெய்யில் போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த ஈரப்பதமும் பச்சை வாசமும் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வணக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா அலம்பிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த சொரக்காலையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு பாயாசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கலர் பொடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். நமக்கு 3 விசில் இருந்தால் சரியாக இருக்குங்க. பாருங்கள், 3 விசில் எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம தாளிச்சிக்கலாம். அதாவது முந்திரி திராட்சையை போட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பையும் காயும் எடுத்து வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். வெல்லம் வேணுனாலும் போட்டுக்கலாம், சர்க்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இனிப்பு எப்படி வேணுமோ கொஞ்சம் கூட குறைச்சி நம்ம இஷ்டமாக போட்டுக்க வேண்டியதுதான். நல்லா ஒரு கொதிக்கு வந்தவனே நம்ம பொரிச்சு வச்ச இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தேங்காய் திருவல் போட்டிருக்கேன், ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாரப்பருப்பு பாயாசத்துக்கு போடுவாங்க இல்லையா, அந்த பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா ஒரு கொதி வந்தவொடனே நாம் தாளித்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். செமையாக இருக்குங்க. நமக்கு வேணும்னா கூட ஏதாவது எசன்ஸ் கூட விட்டுக்கலாம். நமக்கு என்ன எது வேணுமோ, பைனாப்பிள் எது வேணும்னாலும் அந்த இது போட்டுக்கலாம். நான் அப்படி போடலை ஒன்றும். இதுவே சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அருமையான சொரக்காய் வச்சு பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாயாசம் ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், பாயாசம் ரெடி ஆகிடுச்சு, பரிமாறிக்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து நாட்டு சக்கரை வச்சு செஞ்சுருக்கேன். வெல்லம் கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சரிங்களா? நாட்டு சக்கரை விட வெல்லம் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஆனால் உடம்புக்கு நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது. சரிங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.